பராமரிப்பு பணி காரணமாக நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மழை வெள்ளப்பெருக்கின் போது சேதம் ஏற்பட்டதால் தொடர்ந்து பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், மணிமுத்தாறு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். நிச்சயமா மோனிஷா. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது மணிமுத்தாறு அருவி. இந்த அருவி தென் மாவட்டங்களில் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகிறது. மணிமுத்தாறு அருவியில் குளிக்க வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருவார்கள். அருவியில் குளிக்க நபர் ஒன்றுக்கு 30 ரூபாய் கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் காரணமாக மணிமுத்தாறு அருவி முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 4 மாதங்கள் ஆன நிலையில் கூட தற்போது வரை அருவிகளில் குளிக்க பொதுமக்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் பெரிய ஏமாற்றத்துடன் அடைந்துள்ளனர். குறிப்பாக தற்போது கோடை வெயில் என்பது சுற்றறிந்து வருவதால் உடல் வெப்பத்தை தணிக்க நீர்நிலைகளை தேடி அலைவார்கள். குறிப்பாக ஆனால் மணிமுத்தாறு அருவியில் மூடப்பட்டுள்ளதால் அவர்களின் ஏமாற்றத்துடன் சுற்றுலா பயணிகள் அடைந்துள்ளனர். நெல்லையை பொறுத்தவரை அருகில் உள்ள பிற நீர்நிலைகளுக்கும் மற்றும் அணைகள் மற்றும் குற்றால அருவிகளுக்கும் தண்ணீர் வரத்து இல்லாத காரணத்தின் காரணமாக சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவி என்னென்னால் 365 நாட்களும் அந்த அருவியில் தண்ணீர் விழக்கூடிய நிலையில் அதை நோக்கி படையெடுத்துக் கொண்டு வருகிறார்கள். எனவே மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கு உடனடியாக அனுமதி வழங்கப்பட வேண்டும் என அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கை வைத்துள்ளார்கள். இது குறித்து நாம் நேரடியாக வனத்துறையிடம் கேட்டபோது கடந்த டிசம்பர் மாதம் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல சேதம் அடைந்துள்ளதாகவும் அதனை பராமரிப்பு பணி என்பது தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே வெள்ளம் வருவதற்கு முன்பாக 3 மாதங்களுக்கு முன்பாகவே அந்த அருவி என்பது மூடப்பட்டது. ஆனால் வெள்ளம் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் அந்த அருவி என்பது சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ஓரிரு நாட்கள் மட்டுமே அங்கு அனுமதிக்கப்பட்டன. இந்த நிலையில் மீண்டும் பராமரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் அந்த பகுதி அனுமதிக்கப்படாததால் அந்த மணிமுத்தாறு அருவி முழுவதுமே வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக கோடை காலத்தின் வெயில் என்பது மிக அதிகமாக ஏற்படும் என வானிலை மையம் என்பது தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டு வருகிறது. இந்த நிலையிலாவது மணிமுத்தாறு அருவி, அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளுக்கும் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கப்பட வேண்டும். குறிப்பாக மணிமுத்தாறு அருவியில் அதிகமான கூட்டங்கள் மிக வரக்கூடும். ஏனென்றால் கோடை காலத்தில் தன்னுடைய அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அதை ஒட்டியாவது உடனடியாக அந்த மணிமுத்தாறு அருவியை உடனடியாக பொதுமக்கள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர் மற்றும் பொதுமக்கள் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். மோனிஷா. செல்வராஜ், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.